மேரேஜ் ஆகுது பொண்ணை கேட்டா கூட சரி ஓகே ஏதாச்சும் ஒண்ணு வந்து கரைக்கு ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய உண்மையான வயசும் என்னோட உண்மையான பர்த்டே டேட்டும் வந்து என்னன்னா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மாடி கலட்டா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து ரிப்பீட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறத உனக்கு என்ன ஏஜ் என்ன ஏஜ் என்ன ஏஜ் என்ன ஏஜ் கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி லைவ் போட்டாலும் லைவ்லயும் சரி அதுதான் பார்க்க போறோம். எனக்கு என்ன ஏஜ்ல மேரேஜ் ஆச்சு, எனக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி நான் லைவ்லயே சொல்லியிருப்பேன். நிறைய எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்குறவங்க கிட்ட நான் சும்மா வந்து 20 வயசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 20 வயசுலாம் கிடையாது. நான் இந்த வீடியோ சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு என்ன வயசில் மேரேஜ் ஆச்சு, இப்போ என்ன வயசு ஆகுது, இந்த 2026 என்ன ஏஜ் ஆகுது, எனக்கு எத்தனை பசங்க அப்படின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு லைவ்ல கூட நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி ஏஜ் 20 வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது சும்மா தான், நான் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏஜ் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து சொல்ல மாட்டேன், ஏஜ் வந்து சொல்ல மாட்டேன். சரி ஓகே, இதே ஒரு வீடியோவை போடுமே, நிறைய பேர் ஏஜ் கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களே, சரி அவங்களுக்காக ஒரு வீடியோ போடுவோம். நம்மளுக்கு என்ன ஏஜ் ஆகுது, என்ன வயசில் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து இதில் தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்லிம்மாக இருக்குன்னா என்னோட உடம்பு, நான் நிறைய சாப்பிட மாட்டேன். நிறைய சாப்பிட்டாலும் ஒயிட் போட்டுச்சுன்னா வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னோட உடம்பே வந்து கம்மி பண்ணிக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. நான் மேரேஜ் ஆன பொண்ணு தான். என்னோட உடம்பு இப்படி இருக்கிறதுனால நான் இன்னும் சின்ன பொண்ணா இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, ஓகேவா? உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, சும்மா ஃபேஷனுக்காக பொட்டு வைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே கொஸ்டின் கேட்டுப்பாங்க. நான் சும்மா இந்த மாதிரி 20 வயசுன்னு சொல்லுவேன்னா, உனக்கு 20 கிடையாது, உன் ஃபேஸை பற்றி இவ்வளோ வயசுல தெரியுது, அவ்வளோ வயசுலன்னு தெரியுதுன்னுவாங்க. ஆனால் கேட்டால் வந்து உனக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிப்பாங்க. இவங்களெல்லாம் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களே வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏஜில் என்ன இருக்குன்னு தெரியல. எதுக்கு தான் வந்து ஏஜ்னு கேட்குறாங்கன்னு தெரியல. ஏஜ் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? மேரேஜ் ஆகுது பொண்ணை கேட்டால் கூட சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று வந்து கரைக்கு ரேட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். மேரேஜ் ஆகின பொண்ணை வந்து ஏஜ் கேட்டு என்ன பண்ண போகிறாங்க, உனக்கு என்ன ஏஜ் ஆச்சு, உனக்கு என்ன ஏஜ் ஆச்சு, உனக்கு லைவ் போட்டாவே சரி இந்த மெசேஜ் தான் வந்து நிறைய வந்து ரிப்பீட் வர மெசேஜ். இந்த ஒரு மெசேஜ் தான், உனக்கு என்ன ஏஜ், உனக்கு என்ன ஏஜ், உனக்கு எனக்கு ஏஜ். அதனாலே நான் வந்து சும்மா எனக்கு 20 வயசுன்னு என்ன பண்ணேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு 20 ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் வந்து சும்மா, ஓகேவா? என்னுடைய வயசு என்னன்னா, என்னுடைய உண்மையான வயசும் என்னோட உண்மையான பர்த்டே டேட்டும் வந்து என்னன்னா 16, என்னோட பர்த்டே டேட்டு 16/9/1998 தான் நான் வந்து பிறந்தது, ஓகேவா? அப்போது இந்த வருஷத்தில் என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கனெக்ட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? நிறைய பேர் வந்து 40, 50 அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவ்வளோலாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு 19 வயசில் மேரேஜ் ஆச்சு. இப்போ என்ன வயசு ஆகுதுன்னு நீங்களே வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க, ஓகே? இதுதான் மேட்ரு. நீங்களே இவ்வளோ நாள் அப்படின்ட்டு இப்போ எல்லாருக்கும் டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சா, ஓகேவா? எல்லாருக்கும் டவுட்டு கிளியர் பண்ணிட்டேனா? ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறேங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீழே வந்து லைக் போடுற கீழே வந்து ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹைப்புன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் சேனல் வந்து க்ரோத் ஆக நிறைய பேருக்கு வந்து காட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.